ஹாய் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் மந்தோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025 உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 2026 உங்கள் ட்ரேடிங் லைஃப்லையும் சரி ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் சரி மிகவும் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எவ்ரி மந்த்து பார்த்துட்ருக்கோம் இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிசம்பர் மந்தில் நம்மளுடைய என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக பிஎன்எல் வந்து இதுதான் ப்ராஃபிட் இதுதான் லாஸ் அப்படின்னு காட்டுறதுக்கு பதிலாக ஸோ நம்ம ப்ராசஸோடு சேர்த்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வழக்கம். இது உங்களுக்கு போர் அடித்தாலும் இந்த கண்டிப்பாக இந்த டேட்டா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றது தான் இது. ஸோ என்னுடைய இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆக்சுவலி எவ்ரி டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு தெரியும், நவம்பர் அக்டோபர் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 37 ட்ரேடு வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதில் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ட்ரேடு. ஸோ 62% வந்து இந்த மாதம் வந்து எடுத்த ட்ரேடில் வந்து வின்னிங் பர்சன்டேஜ். ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் லாஸ் வந்து 37 பாயிண்ட்ஸு, மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு அதிகபட்ச ட்ரேடு 6 ட்ரேடு வரைக்கும் போயிருக்கு. கண்டினியூ லூசிங் வந்து 5 ட்ரேடு வரைக்கும் வந்திருக்கு. இந்த லாஸ் கண்டினியூ 5 ட்ரேடு வரைக்கும் லாஸ் ஆயிருக்கு. அது என்னைக்குன்னா இந்த மேக்ஸ் ட்ரேடு எடுத்த அன்னைக்கு தான் வந்து இது நடந்திருக்கு. ஸோ இதுதான் அதோட எவ்ரிடே டேட்டா வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்குது. ஸோ 37 ட்ரேடுன்னும் போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேடு தான் மேக்ஸிமம் இருக்குது. ரொம்பலாம் இதில் வந்து போகலை. ஸோ போன வாட்டி நான் வீடியோ போடும்போது அதில் ஒருத்தர் கமெண்ட்டும் கேட்டிருந்தாங்க, ப்ரோக்கரேஜ்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நெட் ப்ராஃபிட் தான், ரியலைஸ்டு ப்ராஃபிட் தான். ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக வந்தது தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி அதனால வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 112 3112 வரைக்கும். ஸோ இந்த மாதத்தில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் ரெட்டு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் என்னதான் ஓவராலாக கன்சாலிடேஷன், ஏன்னா ரொம்ப சூப்பரான மாதம்னு சொல்ல முடியாது. ஓவரால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஒரு கன்சாலிடேஷன் மந்த்து தான் இது. பட் அதில் வந்து என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக நம்ம வந்து டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி நம்ம மெத்தடில் என்ன பண்ண முடியுமோ அதுதான் வந்து நம்ம பண்ணது. எக்ஸ்ட்ரா ஒன்றுமே இதை சொல்கிறதுக்கு இல்லை. இதில் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மந்த்லி எக்ஸ்பைரி டிசம்பர் 30 அன்றைக்கி நான் வந்து ட்ரேட் பண்ணலை. பொதுவாக மந்த்லி எக்ஸ்பைரி அன்றைக்கி நம்மளுக்கு செட் ஆகிறது இல்லை. ஸோ அதனால் அன்றைக்கி ஒரு நாள் விட்டது. இது டிசம்பர் 25 லீவு. ஸோ இது நடுவில் ஒரு நாள் நானே வந்து பர்சனல் ஒர்க்காக ட்ரேட் பண்ணலை. ஸோ இது போக மிச்சம் வந்து எல்லா நாளுமே நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸோ மேக்ஸ் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 17,000 வந்து டிசம்பர் 16 ஏற்பட்டது. அதுக்கப்புறம் மேக்ஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 18,000 தான். ஸோ இதுதான் மேக்ஸ் ஸ்விங் -17 +18 வரைக்கும் தான். மற்ற எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா 7, 11 இந்த ரேஞ்சிலே தான் வந்து ஆவரேஜாக வந்து இதுவாக இருந்தது. ஸோ இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா நெட் ரியலைஸ்டு பிஎன்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,41,000 இந்த மாதம் வந்து ஆஃப்டர் ப்ரோக்கரேஜில் போக 1,41,000 இந்த மாதம் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ரியலைஸ்டு பிஎன்எல் பார்த்தீங்கன்னா 1.58 ப்ரோக் சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ் வந்து 1000 வந்து 16.5,000 16,650 ரூபா வந்து சார்ஜஸில் வந்து போயிருக்கு. ஸோ இதுதான். ஸோ அதனால் 1.58 இது போக 1.41 தான் நெட் ரியலைஸ்டு வந்து பிஎன்எல் இது. ஸோ இது எஃப்என்டோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஈக்விட்டியில் எதுவுமே பண்ணுறதில்லை. ஈக்விட்டி இன்ட்ராடே அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் வந்து 490 rupees இது வந்து ஏதாவது பொசிஷன் க்ளோஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஓவராலாக 9 மந்தோட ப்ரோக்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஏப்ரல்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் டிசம்பரில் 1,41,000 நம்மளுடைய கேபிட்டல், என்னுடைய கேபிட்டலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 14% ஆஃப் த கேபிட்டல். ஸோ இதை பண்ணுறதுனால நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக என்னென்னா, நம்ம கம்பெனிஸ்லாம் எப்படி வந்து Q1 Q2 Q3 அந்த மாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரியே வந்து நான் வந்து Q1 Q2 Q3 ஒரு பிரேக் ஈவனாக அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம குவார்டர் Q1 வந்து -17,000 இருந்தோம். ஸோ Q2 வந்து 1,88,000 Q2 வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ Q3 பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் Q3ன்றது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மூணுத்துலேயும் சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து 3,50,000
207 வந்து Q3ல மட்டும் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இது ஓவராலாக எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 5,21,322 இது வரைக்கும் 9 மந்த்து ஃபுட் டுகெதர் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட் இருக்குது. இன்னும் 3 மாதம் இருக்குது இந்த இயர் ரெண்டு முடியறதுக்கு. அந்த 3 மாதமும் சிறப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் வந்து முடிஞ்சிருக்கு. யாருமே எதிர்பார்க்கல போன வாரம்லாம் அந்த இருந்த நிலைமைக்கு. ஸோ இந்த ஆல் டைம் ஹையில் எப்பயுமே நிஃப்டி ஆல் டைம் ஹை இந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் ஓவராலாக பாசிட்டிவ் நடக்கும்போது அதோடு சேர்ந்து நம்மளுடைய லைஃப்லேயும் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா மார்க்கெட் ரேலி ஆகும்போது நம்ம ஏதாவது அதுலேருந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான். மார்க்கெட் ரேலி ஆகி நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னா அதில் வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அதன் அடிப்படையில் வந்து ஸோ மார்க்கெட் எப்படி ஆல் டைம் ஆகி போயிருக்கோ அந்த மாதிரி இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் இயரில் என்னுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த P&L கர்வும் வந்து ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது. ஸோ இதுதான் இந்த ஓவரால் வீடியோ. உங்களுக்கும் சிறப்பாக டிசம்பர் அமைஞ்சிருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.